ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போது ட்ரெண்டிங்காக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் ஒரு வேர்ல்டு வைடு டெஃபி ப்ராஜெக்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு மெத்தடை நம்ம கைகளில் கிடச்சிருக்குது. அந்த ப்ராஜெக்டோட நேம் பாட்ஸ் மணி. இந்த பாட்ஸ் மணி அப்படின்ற ப்ராஜெக்டோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே வந்து 2 கான்ட்ராக்ட், அதாவது 2 டோக்கன் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெப்20யில் இருக்கக்கூடிய 2 டோக்கன். ஒன்று வந்து மின்டபிள் ஐபிஎஸ் மின்டபிள் டோக்கன் ஒன்று, ரெண்டாவது வந்து பாட்ஸ் டோக்கன். இந்த பாட்ஸ் டோக்கனை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடு 21 மில்லியன். அப்புறம் அந்த பாட்ஸ் டோக்கனை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தான் இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. அப்புறம் அந்த பாட்ஸ் மணியில் எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படின்னா, இது முழுக்க நம்ம பேரோ, ஃபோன் நம்பரோ, இமெயிலோ எதுவுமே தேவையில்லை. இதுக்கு தேவையானது வெப்3 வேலெட். வெப்3 வேலெட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா இருக்குது. மெட்டாமாஸ்க்கு, ட்ரஸ்ட் வாலெட்டு, டோக்கன் பாக்கெட்டு, பிட்கெட், சேஃபால் இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இப்போ சேஃபாலில் அக்கௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நியூவாக ஒரு வேலெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் நம்மளுடைய ஐபிசி டோக்கனை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஐபிசி டோக்கன் கான்ட்ராக்டை சர்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ண உடனே இந்த கான்ட்ராக்டை, இந்த ஐபிஎஸ் கான்ட்ராக்ட் அட்ரஸ் பேஸ்ட் கொடுத்தோடனே பெப்20யில் இருக்கக்கூடிய வேலெட் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக இருக்கக்கூடியது பாட்ஸ். இது ரெண்டுமே இப்போவே எனபிள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து எப்படி சைன்அப் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். பாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மற்ற டோக்கன்லாம் இருக்கு இல்லையா, மற்ற டோக்கன் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிசேபிள் பண்ணிடலாம். ஏன்னா பிடிசி இருக்கட்டும். ஏன்னா அந்த பாட்ஸுடைய காயினை வந்து நம்ம கிளைம் பண்ணும்போது பிடிசி தான் வருது, நம்மளுக்கு பிட்காயின் தான் கிடைக்குது. அதனால் பிடிசி இருக்கட்டும், பிஎன்பி இருக்கட்டும், மற்ற காயின்ஸு, டோக்கனு இதெல்லாம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா டிசேபிள் பண்ணி வச்சுடுவோம். நெக்ஸ்ட்டு யூஎஸ்டிடி பெப்20 கான்ட்ராக்டில் இருக்கிறத எனபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான இந்த 5 மட்டும் இருந்தால் போதும். ஒன்று பிஎன்பி, பிட்காயின், ஐபிஎஸ், அப்புறம் பாட்ஸு, அப்புறம் யூஎஸ்டிடி. இந்த 5 காயினை மட்டும் நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ மேலே அனுப்பிச்சிருக்கிற மாதிரி ஒரு ரெஃபரல் லிங்க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ப்ளோரில் பேஸ்ட்டு கொடுங்க. இந்த எக்ஸ்ப்ளோரில் பேஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா டச் பண்ணிவிட்டு டாப்பில் வந்துட்டு டிஆப்பு ஆர் என்டர் லிங்க்குன்னு இருக்கும். அந்த லிங்க்கில் பேஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே மூணாவதாக இருக்கக்கூடிய பிஎன்பி செயின் டச் பண்ணுங்கள். இந்த பிஎன்பி செயினை டச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது இங்கே வந்து ரெஃபரல், அது வந்து கனெக்ட் கேட்கும். கனெக்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு எந்த வேலெட் அப்படின்றது இங்கே கேட்குது பாருங்கள். சேஃபால். நான் சேஃபால் வேலெட். சேஃபால் வேலெட் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை சர்ச் பண்ணிங்கன்னா வரும். டவுன்லோட் பண்ணிவிட்டு 12 வேர்ட்ஸ் இருக்கும், 12 வார்த்தைகளாக தான் சீக்ரெட் கீ. இந்த 12 வார்த்தைகளை நீங்கள் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் பத்திரமா சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கனெக்ட் வேலெட். ஏன்னா கனெக்ட் வேலெட்டுன்றது தான் நம்ம இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. கனெக்ட் வேலெட்டு கொடுக்குறோம். இப்போது கனெக்ட் வேலெட்டில் இப்போ மேலே நம்மளுக்கு என்னுடைய அட்ரஸ் இங்கே வந்திருக்கு பாருங்கள். கனெக்ட் ஆகியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ உள்ள டெபாசிட், அதாவது நம்ம ஐபிஎஸ் டோக்கனை ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா இந்த பினான்ஸ்னு இருக்கும். இந்த பினான்ஸ் செக்ஷனில் உங்களுக்கு எவ்வளவு ஐபிஎஸ் டோக்கன் பண்ணணும் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ டோக்கனை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இன்றைக்கி மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா $100 வரைக்கும் இங்கே ஜாயினிங் அமௌண்ட் இருக்குது. இன்றைக்கி ஐபிஎஸ் டோக்கனுடைய ப்ரைஸ் $40. அப்புறம் இன்றைக்கி வேல்யூக்கு 2.5 டோக்கனை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ரெஃபர் லிங்க் அப்படின்றத எங்கே போய் எடுக்கிறது சார் அப்படின்னா, லாஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். லாஸ்ட்டில் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது இருக்கும். அந்த போர்ட்ஃபோலியோ டச் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே டாப்பில் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் ரெஃபர் லிங்க். இதை டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரெஃபர் லிங்க் காப்பி ஆகிடும்.
காப்பி பண்ணிட்டு நீங்கள் யாருக்கு அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்களோ இதுபோல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் நிறைய நபர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்பதற்கும் தயாராகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்த்துக்கள். இங்கே 2 விதமான இன்கம் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேக்கிங்கான இன்கம் மினிமம் 0.5%லேருந்து 1% வரைக்கும் இருக்குது. ரெண்டாவது இன்கம் அப்படின்றது இந்த ரேங்க் விஐபி 0ன்றது ஸ்டார்டிங்கு. இதுபோல் விஐபி 10 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விஐபி 10 வரைக்கும் இருக்குது. அப்போ நான் ஒவ்வொரு விஐபிக்கும் பர்சன்டேஜ்ன்றது மினிமம் விஐபி 1க்கு 5%லேருந்து மேக்ஸிமம் 80% வரைக்கும் நம்மளுக்கு இங்கே இன்கம் கிடைக்குது. அது என்னென்னா நம்மளுக்கான லெவல், எத்தனை லெவலுக்கு உங்களுக்கு டெப்த்தில் போயிருந்தாலும் அதற்கான வருமானங்கள் இங்கே கிடைச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புதுவிதமான ஒரு பிளான். 2 இன்கம் தான். ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூவாக கைகளில் கிடச்சிருக்குது. இது எப்போ லான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்ற 26ஆம் தேதி, அதாவது May 26, 2026 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது எப்போ சார் நம்மளுக்கு லான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26/5/26 26/5/26 லான்ச் ஆகுது. வேர்ல்டு வைடு ப்ராஜெக்ட்னால் இப்போ இந்த லான்ச்சிங் ப்ரோக்ராம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாங்காங்கில் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய லீடர்ஸ் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு புதுமையாக இந்த ப்ராஜெக்ட் இருக்கலாம், இருந்தாலும் உங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடையக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். அதனால் தயக்கமின்றி தாராளமாக எடுங்க. இது ஒரு லாங் டேர்ம் அண்டு நிரந்தரமான ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ்.